ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு சக்திதான் அந்த ஈசன். ஈசனின் அவதாரமாக திகழும் தில்லை சிதம்பரம் ஸ்ரீ நடராஜருடைய சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பற்றிதான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். சிதம்பர சக்கரம் வழிபாடு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மறைந்திருக்கும் ரகசியம் ஏராளம். பல ஆராய்ச்சியாளர்களாலே கண்டுபிடிக்க முடியாத அதிசயங்கள் மறைந்திருக்கக்கூடிய கோவில்தான் சிதம்பரம். இன்று வரையிலும் சிதம்பர ரகசியம் என்றால் என்ன என்பது யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்கிறது. சிதம்பர ரகசியத்தை காண வேண்டும் என்றால் இப்போது நமக்கு இருக்கும் 2 கண்கள் போதாது. சிதம்பர ரகசிய அறையை திறக்கும் போது அந்த இடத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட 2 வில்வ மாலைகள் தான் நமக்கு தெரியும். புறக்கண்களால் அந்த சிதம்பர ரகசியம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அந்த மாலையை மட்டும்தான் நம்மால் காண முடிகிறது. உண்மையான சிதம்பர ரகசியத்தை பார்க்க வேண்டும் என்றால் அகக்கண்ணால், அதாவது நம்முடைய ஞானக்கண்ணால் இறைவனை உணர மட்டும்தான் முடியும் என்பதே சிதம்பர ரகசியத்தில் மறைந்திருக்கும் உண்மை என்கிறார்கள். இறைவன் என்பவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஆகாய மார்க்கமாக அண்டத்தில் இருக்கக்கூடிய ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு சக்தியே இறைவன் என்பதை உணர்த்தக்கூடிய சக்திதான் சிதம்பர ரகசியம். அந்த ஈசனின் அருளால், சித்தர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட சக்கரம்தான் சிதம்பர சக்கரம். இந்த சக்கரம் நடராஜரின் அதிசக்தி வாய்ந்த சக்கரமாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. சரியான முறையில் இந்த சக்கரத்தை எந்திரமாக வரைந்து அதை கொண்டு வந்து பாழடைந்த வீட்டிற்குள் வைத்தாலும் கூட அந்த வீடு உடனடியாக பிரகாசமான லட்சுமி கடாட்சம் நிறைந்ததாக மாறிவிடும் என்பதுதான் நம்பிக்கை. இந்த சக்கரம் எந்த இடத்தில் இருக்கிறது, அந்த இடத்தில் அந்த ஈசனின் அருள், நேர்மறை ஆற்றல் நிறைந்த இடமாக அந்த இடம் மாறிவிடும் என்கிறார்கள். அவ்வளவு நேர்மறை ஆற்றலை தாங்கி நிற்கும் அந்த சக்கரத்தை பார்த்து ஈசனின் மந்திரம் சொல்லி 11 முறை ஈசனின் பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை அந்த சிவபெருமானிடம் சமர்ப்பியுங்கள். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் பலிக்கும். சிதம்பர சக்கரத்தை பார்த்து கொண்டே பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்கள். பிறகு உங்களுடைய வேண்டுதல்களையும் அந்த சக்கரத்தை பார்த்து கொண்டே ஈசனிடம் வையுங்கள். ஈசனின் அருளானது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேண்டியது நிச்சயம் உங்களுக்கு சித்தியாகும். இந்த சக்கரத்தை நீங்கள் இன்று கண்ணால் பார்த்ததே கோடி புண்ணியமாகும். அதோடு சேர்த்து சிவபெருமானின் மந்திரத்தை சொல்லி நம்முடைய வேண்டுதலை ஈசனிடம் வைக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த எம்பெருமானுக்கு நன்றியை தெரிவித்து இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம்.